ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் வந்து கட் பண்ணிக்கலான்ட்டுன்னு ஏற்கனவே வாழைக்காய் குளத்தில் இருந்தது, அது எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு சீப்பு மட்டும் நல்லா முத்தட்டுன்னு விட்டு வச்சுருந்தோம். அந்த பாருங்கள், அதை பறிச்சுட்டு வந்தாச்சு. நல்லா காய் வந்து பெருகி நல்லா தடிமனாக இருந்தது. பார்க்கும் போதே ஆசையாக இருந்தது. சரி, இதை வந்து பஜ்ஜி போடலாம் அப்படின்ட்டு தான் நான் நினச்சிட்டு வந்திருக்கேன். அந்த பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள், காயை கட் பண்ணிவிட்டு இது பாருங்களேன். இந்த இந்த மீதி வந்து ஒரு 6 காய் மட்டும் விட்டு வச்சுருந்தோம் அப்படியே மரத்துலேயே, கொஞ்சம் நல்லா பருமன் ஆகட்டும்னு. எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள், நல்லா நீட்டாகவும் இருந்தது. வாழைக்காவை பார்த்தோன்னே பஜ்ஜி சாப்பிடணுன்னு ஆசையாகிடுச்சு. நம்ம வீட்டில் வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன். சரி, அதை வச்சு நம்ம இன்றைக்கி செய்திடலாம் அப்படின்னு. அங்கே பாருங்கள், க்ரீன் கலர் சிம்பிள் வந்து இது எதை சொல்லுது அப்படின்னா பியூர் வெஜிடேரியன்றதை சொல்லுது அந்த க்ரீன் கலர் சிம்பிள் நமக்கு. இப்போ வந்து வாழைக்காவை வந்து நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே செய்திடலாம். நம்ம பாருங்கள், தடியாக இருக்கக்கூடிய ஒரு வாழைக்காய் இல்லை 2 வாழைக்காய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பருக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 10 பஜ்ஜிக்கு மேலே வரும், அந்த அளவுக்கு நல்லா தடியாக இருக்குது. நான் வந்து ஒரு 2 காய் எடுத்துக்கிறேன். 2 தடியாக இருக்க காயை எடுத்து அப்படியே நம்ம தோல் சீவிக்கலாம். இதை பாருங்கள், ஃபுல் தோலும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று மட்டும் நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாக செய்யலாம். அந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதையுமே அந்த அடிப்பகுதி அந்த வால் மாதிரி காம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதையுமே வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் நம்ம தோல் எடுத்தால் போதும். இந்த பாருங்கள், அப்படியே ஒரு சைடு மட்டும் எடுத்துருங்க. மற்றதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் வந்து இந்த டீ கடை எல்லாமே செய்வாங்க. இதை பாருங்கள், ஒரு பக்கம் மட்டும் தோல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த பஜ்ஜி சீவறதுக்குன்னே ஒரு கட்டை வச்சுருக்கேன். நான் பஜ்ஜி சிப்ஸு எல்லாம் சீவறதுக்கு. நீங்கள் வந்து நம்ம நார்மலாக கேரட் சீவுறதுலேயே கூட நம்ம திருவி எடுத்துக்கலாம். இதில் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டால் சருன்னு நல்லா வரும். அதுக்காக தான் இது வந்து ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு சந்தையில் இது வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. சேலம் போகிறப்ப அந்த சைடில் வந்து சந்தை இருந்தது, அப்போ வாங்கினேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. அதே கரெக்டான சைஸில் எல்லாமே நமக்கு வரும். இந்த சீவி காட்டுறேன் பாருங்கள். காய்கறி கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பலகை மேலேயே கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள், எந்த சைஸ்க்கு நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நீட்டில் நம்ம வந்து சீவிக்கலாம். இப்போ வந்து நீட்டில் தான் நான் சீவ போகிறேன். அதனால் வந்து அப்படியே நம்ம அழுத்தி பிடிச்சி அப்படியே சீவும் போது அப்படியே அந்த நீட்டாகவே கிடைக்கும். கடையிலலாம் போடுறாங்க இல்லையா, பெருசாக அந்த அளவுக்கு வந்து வரும். ஃபஸ்ட்டு சீவும் போது வந்து அது கொஞ்சம் பச்சையாக இருக்கும், அதனால் அதை விட்டுருங்க. அடுத்த தடவை சீவும் போதுலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே அளவுகளோடு நமக்கு கிடைக்கும். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஷேப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே ஃபஸ்ட்டு பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் செகண்ட் பீஸும் இருக்கும். சைஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நான் எல்லா பீஸையுமே வந்து உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே இப்படியே இழுத்துகிட்டே வர வேண்டியது தான். இது நல்லா இருந்தது இந்த கட்டை, அதனால தான் உங்களுக்கு இதை காமிச்சேன். எவ்வளோ பட்டையாக வருது பாருங்கள். எல்லாத்தையுமே சீவிட்டு காமிக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஈஸியாக வரும். கையில் வந்து ஆனால் எண்ணெய் இல்லாத பார்த்துங்கள்லாம் வழுக்கிற மாதிரி ஆகிடும். நான் இன்றைக்கி தடவிட்டு அப்படியே கையில் வாழைக்காய் வச்சனால கொஞ்சம் வந்து எனக்கு வழுக்குது. அதனால தான் என் பையனை விட்டு சீவ சொன்னேன். நான் எல்லா வாழைக்காயும் சீவியாச்சு. ஒரு வாழைக்காயிலே இவ்வளோ கிடச்சிருக்கு, அதனால் நான் இன்னொரு வாழைக்காவை நிறுத்திட்டேன். நான் இதை வந்து நம்ம அப்படியே வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸில் அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம போட வேண்டியது தான். இந்த பேக்கெட்டை வந்து பிரிச்சுக்கலாம். இது வந்து 1/2 கிலோ பேக்கெட்டு. இதில் வந்து பாதி எடுத்துக்கிறேன். நான் ஒரு 1/4 கிலோவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்து கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டி முட்டி இல்லாமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்பவும் தண்ணியாக ஆக்கிடக்கூடாது. இதை பாருங்கள், நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து அளவு காட்டுறேன். இது ரெடிமேட் மிக்ஸ்னால ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இதை பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கிறோம். நம்ம வந்து மாவு ஊற்றினா அப்படியே மடிஞ்சு வருது பாருங்கள். நம்ம இட்லி எல்லாம் ஊற்றினா வரும் இல்லையா, அந்த மாதிரி வானல் வச்சுக்கலாம். வானலில் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நிறையாவும் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, திட்டமாக ஊற்றிக்கிங்க. இப்போ பாருங்கள், அப்படியே மாவை வந்து அப்படியே 2 பக்கமும் அப்படியே வந்து அமுக்கி எடுத்துகிட்டு அப்படியே மேலே வந்ததுன்னா கூட லைட்டாக அந்த கிண்ணத்தில் தடவிட்டு அப்படியே வானலில் வந்து நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான். வானலில் வந்து அப்படியே சும்மா மேலே கை வச்சு பாருங்கள், ஆவி வருதா பாருங்கள் சூடாக. இப்போ வந்து திட்டமாக இருக்குது, போட்டுருங்க. இல்லைனா ஒரு சின்ன பீஸ் கூட நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து வானலில் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய சைஸாக இருக்கனால 2 பஜ்ஜி மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 3வது பஜ்ஜி வந்து போட்டுக்கலாம். எப்படி உப்பி வருது பாருங்கள். இந்த திட்டத்துக்கு நீங்கள் வந்து மாவை வந்து திக்னஸாக கரைச்சிங்கன்னா அப்படியே நல்லா உப்பி வரும். பூரி எப்படி உப்பி வருமோ அது மாதிரி உப்பி வருது பாருங்கள். பார்க்கும் போதே ஆசையாக இருந்தது. நான் வந்து இந்த பஜ்ஜி போட்டு ஆரம்பித்த உடனே பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா என்ன சட்னி அரைக்கிறேன். என்னென்னா இன்றைக்கி சட்னிலாம் அரைக்கலை, வீட்டில் சாம்பார் இருந்தது, அதே தொட்டுக்குங்கன்னு சொல்லிட்டேன். நான் ரெடிமேட் மிக்ஸும் வாங்கி வச்சுருப்பேன். என்னைக்காவது அர்ஜென்ட்டாக செய்யணும் அப்படின்னா டக்குன்னு வந்து இந்த பஜ்ஜோ இல்லை போண்டாவோ செய்திடலாம்.
ரெடிமேட் மாவு இல்லாமல் நார்மல் கடலை மாவில் அரிசி மாவு மிளகாய் தூள்லாம் போட்டு செய்கிறது எப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து திடீர்னு தான் முடிவு பண்ணேன். அதனால் நான் வந்து பஜ்ஜி மாவு இருந்தனால நான் போட்டுட்டேன். பாருங்கள், சூப்பராக எல்லா பஜ்ஜியுமே நம்ம வந்து போட்டு எடுத்தாச்சு. சுட சுட நம்ம வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பஜ்ஜி தான். பஜ்ஜிக்கு வந்து தொட்டுக்க சாம்பார், தேங்காய் சட்னி தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். 2 வாழைக்காய் தான் எடுத்து போடலான்னு நினச்சேன். ஆனால் இதிலே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுச்சு. அதனால் போதும்னு நிறுத்திட்டேன் நான். சுட சுட வந்து பஜ்ஜி வந்து தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் செய்தீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவோடு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெயும் வந்து நமக்கு நிறையா வந்து குடிக்காது. நம்ம எண்ணெயே குடிக்கல நிறையா. ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்னஸாக வச்சுருக்கோம் இல்லையா. அதை பாருங்கள், எல்லா பஜ்ஜியுமே போட்டு எடுத்துட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சுட சுட பஜ்ஜி, சாம்பார் அண்ட் காஃபி. இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கும் செய்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.